ஹாய், நான் உங்க சாராஜியம். இப்போ அறிந்ததும் அறியாததும் பகுதியில காவடி அதை பத்தி பார்க்க போறோம். காவடி உருவான வரலாறு பத்தி பார்க்க போறோம். ஆமாங்க, காவடி காவுதடி அப்படின்னு இருந்த சொல் மருவி காவடி அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க. இந்த காவடி எடுக்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. என்ன அப்படின்னு பாருங்க. அந்த காவடி காவடி அப்படிக்கான பொருள் பாத்தீங்கன்னா, தடியான குச்சியில வலுவான பொருட்களை இரண்டா பிரிச்சு தூக்கிட்டு போறது, சமமா பிரிச்சு தோல்ல வச்சு தூக்கிட்டு போறதுதான் காவடி அப்படின்கான பொருள். அந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அகஸ்தியர் அவரோட சீடரான இடும்பனை சொல்றார், பொதிகை மலைக்கு 2 மலைகளை தூக்கிட்டு வரணும்னு சொல்றார். சிவகிரி அப்படிங்கிற மலையும் சக்திகிரிங்கிற மலையும் தூக்கிட்டு வான்னு சொல்றார். அவர் கட்டளைக்காக இவர் என்ன பண்றார், அந்த 2 மலைகளையும் தன் தோல்ல 2 பக்கம் சமமா கட்டி தன் தோல்ல குச்சி வச்சு இடையில குச்சி வச்சு அதை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவருக்கு என்னாச்சு, ரொம்ப களைப்பு. அப்ப பழனி பாத்திருக்காரு. பழனி பார்க்கும்போது சரி கொஞ்சம் நம்ம இலைப்பாரிட்டு போலாம் அப்படின்ட்டு இலைப்பாடுறக்காக 2 மலைகளையும் வச்சுட்டு இலைப்பாயிருக்காரு. சரி, நல்லா இலைப்பாரி முடிச்சுட்டு அப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது முருகப்பெருமான் என்ன நினைச்சிருக்காரு, அந்த 2 மலைகளையும் திருவாவினங்குடியிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் ஆசைப்பட்டிருக்கார். அதற்காக ஒரு திருவிளையாடல் நடத்தியிருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முருகப்பெருமான் ஒரு சிறுவனா மாறி இவர் மலையை தூக்க ட்ரை பண்ணும் போது அவரால் தூக்க முடியல. அதை பார்த்து சிரிச்சிருக்காரு. சிறுவன் தன்னை பார்த்து சிரிச்சதுமே இடும்பன் அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் அந்த சிறுவனை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. துரத்த ஆரம்பிச்ச உடனே என்னாச்சு, அவர் வந்திருக்கிறது முருகன் தான் அப்படிங்கறதையே அறியாம அவர் துரத்திட்டு இருக்காரு. அப்படி துரத்தும் போது ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறாரு. இப்ப கீழே விழுந்த உடனே முருகப்பெருமான் இடுமனை தூக்கி விட்டு அவரோட அருள் கொடுத்திருக்கார், காட்சி கொடுத்திருக்கார். கொடுத்துட்டு இந்த 2 மலைகள் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக இடுமனை தன்னுடைய காவல் தெய்வமா இருக்கணும்னு சொல்லி அவருக்காக அருள் கொடுத்திருக்காரு. இப்பவும் நம்ம பழனிமலைக்கு போனோம்னா இடுமனுடைய சிலை அங்க கோயில் இருக்கும். நம்ம போனா நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா. அது போக பார்த்தோம்னா, இப்போ இந்த காவடியின் பிறப்பிடமே பழனி தான். பழனியில தான் இந்த காவடி தூக்குறதுக்கான முதல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த காவடி பல வகைப்படும். அதிகபட்சம் 20 வகைப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த காவடி நம்ம அடுத்தடுத்து என்னென்ன வகைப்படும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் இடுமன் வரம் வாங்கிட்டார். இந்த மாதிரி காவடி சுமந்துட்டு வரவங்களுக்கு அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கியிருக்காரு. அதனாலதான் ஒவ்வொரு வகையான காவடிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அதுக்கான ஒவ்வொரு பலன் இருக்குது. இன்றளவிலும் நம்ம தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் காவடிய. உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.